அது மாதிரிலாம் நடக்குதான் சொன்னா என்கிட்ட அப்படின்னு. பாவம் லட்சுமி அக்கா, அவங்க என்ன பண்ணுவாங்க குழந்தை இல்லாததுக்கு? அது அந்த கேள்விக்கு புரியுதா? நான் மட்டும் அதுக்கு மருமவளை அமைஞ்சிருந்தேன் உண்டு இல்லைன்னு பண்ணியிருப்பேன். பாவம் நம்ம லட்சுமி அக்கா, அதுக்கு என்ன தெரியும்? அது ஒரே புள்ள பூச்சி. நான் மட்டும் அவளுக்கு மருமவளா இருந்திருந்தேன், நடக்கிறதே வேற. லட்சுமி அக்கா கதை தான் இப்படின்னா உமா கதை இதுக்கு மேலே இருக்கு. என்னக்கா சொல்றீங்க? நான் உமாவை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. என்னாச்சு? உமா என்னாச்சு உமா? ஏன் உமா அப்படி உட்காந்துருக்கே நீ? வாங்க வசந்தி அக்கா, என்னத்த சொல்ல? ஏன்டி என்னடி ஆச்சு? இப்போ நீ கதை பேச கூட அங்கே வர்றதில்ல, எதனால? போங்கக்கா, நான் என்ன கதை பேசுகிற நிலமையிலையா இருக்கிறேன்? உமா, உமா செல்லம். என் மனசை இன்னைக்கும் குடிச்சிட்டு வந்துட்டியாயா நீ? இவன் கூட ஒவ்வொரு நாளும் ரோதனையாக இருக்கு. செல்லம், எதுக்குடி செல்லம் திட்டுற? உனக்காக மாமன் செயின் வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு, கோல்டு செயின். இங்கே வா போட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. வா வா. எல்லாம் என் தலை எழுத்து. இது என்ன செயின் ஆயாது? ஆமாண்டி, நீ குடிச்சிருக்கியா நான் குடிச்சிருக்கேனா? எனக்கு தெரியுது, உனக்கு தெரியலையே. மாமன் குடிச்சது உனக்கு போதை ஏறிட்டோ? இங்கனியா உக்காரு, இந்த வர்றேன். சரிடி செல்லம் உக்காந்துருக்கேன். சீக்கிரம் வா, மாமாவுக்கு பசிக்குதுல்ல. என்ன மட்டனா சிக்கனா? சீக்கிரம் எடுத்துட்டு வா. ஃபர்ஸ்ட் சாப்பிடுவேனாம் மாமன், அப்புறம் அவனுக்கு செயினை போட்டு விடுவேனாம். எல்லாம் என் தலை எழுத்து. இவனோட மாரடிக்க முடியல. இருட அந்த வாரம் பரதேசி நாயே, இரு வரேன். மாமன் கையில் பூவை கொண்டு சூனி. என்ன வாய் கொளருது? அது சரி அடிச்ச போது அப்படி. நான் பொல்லாதவன், பொய் செல்லாதவன். எங்கடி தங்கம், வாடி. வர்றேன் இரு. இதே ரோதனையா போட்டு உன்னோட. உமா குளிருது. உமா சோறு போடுவான்னு பார்த்தா கொலை பண்ண பாக்குறாளே. ஆமா சொம்பளை தண்ணி ஊத்துனா அப்ப நீ செத்து கூட தான் போறா. இப்ப பாரு அது செயினான்னு. அப்படி என்னவா இருக்கும்? ஐயோ குமாரு, உனக்கு ஏதோ சதி வச்சுட்டாங்கடா. ஏதோ நமக்கு அதிர்ஷ்டம், கீழே பவுனு செயின் கிடந்து நமக்கு கிடைக்குதுன்னு எடுத்துட்டு வந்தா, இந்த குமாருக்கு தண்ணி அடிச்சுட்டா ஒன்றும் தெரியாதுன்னு எடுத்துட்டு போட்டோன்னு எவனோ செருப்புல கயத்தை கட்டி வச்சிருந்திருக்கான். எவனு மட்டும் தெரியட்டும், அப்புறம் இருக்கு அவனுக்கு. உமா, இது எப்படி மாறுனது? உமா, நான் வாங்கிட்டு வரும்போது உனக்கு செயின் தான் வாங்கிட்டு வந்தேன். எவனும் போதையில இருக்கும்போது செருப்பை கொடுத்துட்டு போயிருக்கான் செயினை பிடுங்கிக்கிட்டு. தெளிவா இருந்தா உன் மாமனை சீண்ட முடியாதுல்ல, அதான் எவனோ போதையில இருக்கும்போது இப்படி பண்ணிட்டான். அடி பரதேசி நாய, உன்கிட்ட எதிராக செயின் வாங்குற அளவுக்கு காசு? நீயே தண்ணி குடிக்க 200 ரூபா பிச்சை எடுத்துக்கிட்டு தெரியுற. உமா சாரி, என்ன மன்னிச்சிடு. மரியாதையா நின்னுடியா? நிக்க போறியா இல்லையா நீ? ஐயோ கடவுளே, இவனை கல்யாணம் பண்ணி என் வாழ்க்கை எப்படி இருக்கே. ஊர் உலகத்துல எல்லாம் ஆம்பளை எப்படி இருக்காங்க, இவன் மட்டும் இப்படி இருக்கிறானே. என்னைக்கு தான் எனக்கு விடிவு காலம் பிறக்க போதோ தெரியல. இதுதான்க்கா நடந்தது. நான் என்னத்த சொல்றது? என்னடி சொல்றா உமா? கவலைப்படாதடி, கடவுள் உனக்கு ஒரு நல்ல வழியை காட்டுவான். இவன் இப்படியே குடிச்சு விட்டு திரியிறானேக்கா. என் பச்சை பிள்ளைய வச்சுக்கிட்டு நான் என்னக்கா பண்றது? ஆத்துலையோ கிணத்துலையோ பார்த்து விழுந்து சாக வேண்டியதான். அறிவு காடை கொஞ்சமாச்சும் உனக்கு? என்னடி பேச்சு பேசுறா? சாவுறாளாமே சாவுறா. அவன் குடிச்சு விட்டு ஊதாரியா சுத்துறதுக்கு நீ என்னடி பண்ணுவா? நீ செத்து விட்டு அந்த பச்சை மண்ணை யாரடி பாப்பா? ஒழுங்கா உன் புருஷனுக்கு புத்திமதி சொல்லி திருத்தி வாழ்கிற வழியை பாரு. செத்தாதான் பிரச்சனை முடியும்னு பார்த்தா இங்கே யாருமே வாழ முடியாது, எல்லாரும் சாக வேண்டியதான்.
எந்த ஒரு விஷயத்துக்கும் தற்கொலை முடிவு கிடையாது. என்னக்கா பண்ண சொல்கிற? என்னைய வேற எதுவுமே பண்ண முடியாதுக்கா. குடிச்சிட்டு வந்தால் சோறு கொடுக்காத, ஒன்று அடிக்க வந்தால் நீ 2 அடி அடி. அந்த மனுஷன் 1 அடி அடிக்கிறது முன்னாடி நீ 2 அடி அடி. பாவண்டி உமா, அவளுக்கு மட்டும் ஏன் இந்த நிலைமைன்னு தெரியல. கடவுள் அவளுக்கு நல்ல வழியை காட்டணும். அந்த பச்சை மண்ணை வச்சுக்கிட்டு அவள் ரொம்ப கஷ்டப்படுறா. எங்களுக்கு அதெல்லாம் புரிய மாட்டேதே. குடிதான் பெருசா தெரியுது. உமா மேலேயும் தப்பு இருக்குக்கா. அதிகாக்கா அடி வாங்குது. திருப்பி 2 நாளைக்கு கொடுத்தா எல்லாம் கரெக்டாயிடும். உமா அப்படி இல்லை, அடி வாங்கிட்டு அழுதுகிட்டு இருக்கு. ஆமாண்டி நெடுவாளி, அதான் நானும் சொல்கிறேன். அவள் எதுக்கு அடி வாங்கிட்டு இருக்கா? அவளும் திருப்பி கொடுக்க வேண்டியதானே. அது எப்படி அடிக்க முடியும்? தொட்டு தாலி கட்டின புருஷனை போய் அடிக்க முடியுமா? எந்த காலத்துல இருக்கா? நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க உன் மனசுல? இது மாதிரி அங்க போய் சொல்லிக்கிட்டு இருக்காதே, புரியுதா? அது மாதிரி தொட்டு தாலி வாங்கிக்கிட்ட பொண்டாட்டியும் அவன் மதிக்கணும். ஆமான்னு சொல்லிவிட்டேன். அவன் மட்டும் மதிக்காம அடிக்கிறான், உமா மட்டும் அடி வாங்கிக்கிட்டு இருக்கணுமா? சரி, இதெல்லாம் எவன் கண்டுபிடிச்சதுன்னு தெரில. பொண்ணுன்னா கீழே, பையன்னா மேலன்னு. ஆமாண்டி நெடுவாளி, அதான் தெரியல. அவன் மட்டும் என் கையில கெட்டச்சான், பார்த்துக்க, கொலை காண்டில் இருக்கேன், கொன்னுடுவேன். சரி, ஆபாசப்படாத நெடுவாளி. ஆமா, அது கடந்துட்டு போகுது போ. இன்னுமா அவன் உசுரோட இருக்க போறான்? எப்பயோ செத்துருப்பான். ஆமா, நீ என்ன கறியாக்குன அன்னைக்கு வீட்டுல? அட அறிவு கட்ட சரக்கியே, இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்கு? இவ எதை பற்றி பேசுகிறா பாரு. சோறு சோறு சோறு, வீடு வீடா சோறு சோறுன்னு கிளம்பிடு. உன் மாமியா பேசுறதுல தப்பே இல்லடி. எதுவுமே செஞ்சு கொடுக்காம வீடு வீடா குழம்பும் சோறும் வாங்கிட்டு போய் நீ மட்டும் சாப்பிட்டுடுற. உன் பிள்ளைக்கு கூட கொடுக்க மாட்டியாமல்லடி ஒன்னே ஒன்று. ஆமா, அவனுக்கு கொடுக்க எங்க இருக்கு? அதுலயே இத்தோண்டு தான் இருக்கு. எனக்கே பத்த மாட்டுது. ஏண்டி நீ மட்டும் இப்படி இருக்கிற? ஏண்டி, என்னத்த சொல்ல? வா வா, இன்னைக்கு மீன் குழம்பு வச்சிருக்கேன், வா சாப்பாடு தரேன். தனியா கட்டி தரமா? அதை கொண்டியாவது உன் பிள்ளைக்கு கொடு. இது நியாயமான பேச்சு. தனியா அவனுக்குன்னு கொடுத்துனா நான் கொண்டு போய் கொடுத்துருவேன். உன்னையெல்லாம் திருத்தவே முடியாது. மீனாட்சி அக்கா, இவளுக்கு சோறு கொடுக்கறது கறி கொடுக்கறது இதெல்லாம் நிறுத்திக்க சொல்லிட்டேன். கேரடி, நீ கொடுக்கலாம் செவனேன்னு இரு. மீனாட்சி அக்காட்ட போய் சொல்றாளேலாம் வச்சுக்காத. ஆமாண்டி, எத்தனை நாளைக்குடி அதுக்கிட்டே வாங்கி சாப்பிடுவா? ஒன்று வீட்டுக்கு போகிறா, இல்லை எங்கள் வீட்டுக்கு வர, இல்லாட்டி லட்சுமி வீட்டுக்கு விட்றா. நீ எனக்கு தெரிஞ்சு நீ உமா கிட்ட மட்டும்தான்ட்டு இன்னும் போய் இன்னும் வாங்காமல் இருக்கிற. அப்படின்னு யார் சொன்னா உனக்கு? அன்னைக்கு அவகிட்ட தான் கீரைக்கறி வாங்கிட்டு வந்தேன். என்ன அருமையா சமைக்கிறாங்கிறே. நீ எல்லாம் தோத்து விடுவ. ஆக்க தெரியுதா உனக்கெல்லாம்? ஆமாடி, எங்களுக்கெல்லாம் ஆக்க தெரியாது, உங்களுக்கு தான் நல்லா ஆக்க தெரியும். அப்ப ஆக்க வேண்டியதானே? இங்கே இருக்கா, நான் ஒன்றுமே சொல்லலை. இவளை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். நான் உன்னை ஏதாவது சொன்னேன்னா ஆக்கி திங்க சொல்றிய என்னைய பார்த்து? உன்னோடைய வச்சுக்கோ, சரியா? மீனாட்சி அக்காட்ட சொல்கிறாளேலாம் வச்சுக்காத. உன் சாப்பாடு நல்லா இல்லை, எனக்கு ஒன்றும் உன் சாப்பாடு வேண்டாம். வாங்கிட்ட போய் புத்திமதி சொன்ன பாரு, என் புத்தியை செருப்பால் அடிச்சுக்கணும். போடி, எப்படியா போ. ஏக்கா மீனாட்சி அக்கா, நான் போயிட்டு வரேன். எதுக்குடி போற? இருடி போகலாம். இல்லை, இதுக்கு மேலே இங்கே நின்னா தேவையில்லாத பிரச்சனை வரும். அவ கிடக்குறா லூசு, அவளை பத்தி உனக்கு தெரியுமில்ல. உக்காரு நீ வந்து. அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நான் வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு வர்றேன். பத்தியா, அந்த 4 முடிக்கு என்ன லூசுன்னொன்னே சிரிப்பு வருது. நீ லூசு தாண்டி, லூசு இல்லாமல் வேற என்ன? ஏடி நெடுவாளி, உனக்கு அறிவு இருக்காடி? அவகிட்ட போய் உன் சாப்பாடு நல்லா இல்லை, அது நல்லா இல்லை, இது நல்லா இல்லைங்கிற அவ மனசு கஷ்டப்படாதாடி? ஒரு புத்தியும் இருக்க மாட்டேதே, பச்சை பிள்ளையாவே இருக்கிற. எப்பதாண்டி நீ மாறுவே?
அட மீனாட்சி அக்கா, நீ வேறக்கா, அது அருமையா சமைக்கும் தெரியுமா? அது கைபக்குவமே தனி தான். இருந்தாலும் என்ன சொல்றாள்ல, கொடுக்க கூடாதுன்னு, அதான் சொன்னேன். நான் கஷ்டப்படுறேன்ல, அப்ப அவ மனசும் கஷ்டப்படட்டும். அவ நெடுவாளைக்கு கொடு, நல்லா கரிசோரா ஆக்கி கொடுன்னு சொல்லியிருந்தான்னா நானும் சொல்லியிருப்பேன். பேசுறா பித்த சரக்கி. ஏண்டி நெடுவாளி இப்படி இருக்கிற நீ? ஐயோ ஐயோ. சரி வா போவோம், உனக்கு சோறு தரேன். என்னை வர சொல்லிட்டு இப்படி அமைதியா சோகமா இருந்தா எனக்கு என்னடா புரியும்? நான் என்ன கடவுளடா? சொல்லுடா, என்னடா ஆச்சு? இல்ல மச்சான், உன் தங்கச்சி என் மேல கோச்சிக்கிட்டு தானே பேசாம இருக்கிறான்னு நினைச்சேன் போ. ஆமாண்டா, வேற என்னடா காரணம் இருக்கும் போது? கோவம் தாண்டா. நீ பண்ணிருப்பாடா ஃப்ராடு பையில. என்னடா பண்ண? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மச்சான். யாரோ ஒருத்தங்க சொன்னதை கேட்டுக்கிட்டு சொல்லு, கேட்டுக்கிட்டு என்ன சந்தேகப்பட்டுட்டா மச்சான். என்னடா சொல்ற? அப்படியெல்லாம் கிடையாதுடா, எனக்கு தெரியும்டா சத்யாவை பத்தி. இல்ல மச்சான், காவியா ஏதோ சொன்னான்னு சத்யா நம்பிட்டா மச்சான். காவியா என்ன லவ் பண்றதாவும் நான் அவளை லவ் பண்றதாவும் ஏதேதோ சொல்லியிருக்கா மச்சான். அதெல்லாம் கேட்டுட்டு இவளும் நம்பி என்னை விட்டுட்டு போறதுக்கு பிளான் பண்ணியிருக்கா மச்சான். என்ன சொல்றா நீ?